ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. என் அன்பு குழந்தையே, உன் உண்மையான அன்பை உதாசீனப்படுத்துபவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் உன் அருமை புரியும். எது நடந்தாலும் ஒன்றை மட்டும் நினைவுக்குள், துன்பங்கள் உன்னை காயப்படுத்த அல்ல, பக்குவப்படுத்த. இன்பங்கள் உன்னை உனக்குள் நம்பிக்கையேற்றி வாழ்வில் நிம்மதியான அமைதியை பெற்று வாழ்வாய். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. வீழ்வதோடு மட்டுமல்லாமல் கண்டிப்பாக வாழ்ந்து காட்டுவேன் என்று சிரிக்க வைத்த உறவுகள் சில நிமிடங்கள் நினைவில் இருக்கும். ஆனால் அலை வைத்த உறவுகள் சாகும் வரை நினைவில் இருக்கும். நம் இலக்கும் எல்லையும் எது என்று நம் மனதிற்கு தெரியும் போது அடுத்தவர்களின் விமர்சனங்களை பற்றி கவலை நமக்கு எதற்கு? உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். நம்பிக்கையோடு செயல்படு. உன் அனைத்து பிரச்சனைகளையும் வலிகளையும் என் காலடியில் விட்டுவிடு. அமைதியாக இரு. மற்றதை நான் பார்த்து கொள்கின்றேன். நீ என்னிடம் பூரண சரணாகதி அடைந்ததால் உன்னுடைய அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றி உன்னை அனைத்து துன்பத்திலிருந்தும் விடுவிப்பேன். உன் துன்பங்கள் விலகிய இனி போதும் என்ற அளவிற்கு நான் உனக்கு நன்மையை செய்ய போகின்றேன். அமைதியாக பொறுத்திருந்து பார். நடக்கப் போவதை வாழ்வின் நம்பிக்கை என்ற விதையை மட்டும் மனதில் விதைத்து கொண்டே இரு. யார் உன்னை எங்கே தூக்கி எறிந்தாலும் நீ வளர்ந்து கொண்டே இரு என்றுணையோடு. ஒன்றை இழக்காமல் ஒன்றை பெறுவதென்பது சாத்தியமே இல்லை. உள்ளே வாங்கும் மூச்சு காற்றை கூட மீண்டும் வெளியே விட்டால் தான் உயிர் வாழ முடியும். உனது செயல் நல்லதாக இருந்தால் உனது கட்ட நேரம் கூட உனக்கு நல்லதாக மாறிவிடும். சிலருக்கு இடம் கொடுத்ததால் தலையில் கூடு கட்டி வாழ்வார்கள். உணர்வுகள் உரைக்காத இடங்களில் உறவுமுறை என்பது உதவாததுதான். மொத்த உலகமும் முடியாதென்று சொல்லும் போது ஒரு வேளை முடியலாம் என்று மெல்லியதாக உனக்கு கேட்கும் குரலே நம்பிக்கை. நம்பிக்கையோடு இரு. உனக்கான வெற்றி நிச்சயம். காயப்படுத்தியவரையும் கடந்து சென்று விடு. இங்கு காயமும் நிரந்தரமில்லை, காயப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை. நீ சிந்திய கண்ணீர், நீ பட்ட துன்பம் அனைத்திற்கு விடிவு தரத்தான் நான் வந்துள்ளேன். பொறுமையாக இரு. அன்பு குழந்தையே, என்னை மீறி உனக்கு எதுவும் நடக்காது. உன் வேண்டுதலுக்கு பதில் கிடைக்க தாமதத்திற்கு காரணம் உன்னை விட அதிக துன்பத்தில் இருக்கும் வேறொருவருக்கு உதவச் சென்றுள்ளேன் என்று அர்த்தம். அதற்குள் அவசரப்பட்டு எனக்கு பூஜை எதற்கு இருக்கின்றாயா இல்லையா என்று என்னிடமே நாஸ்திகம் பேசுவது சரியா? என் நிலையிலும் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் கைவிட மாட்டேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. 10 ரூபா உனது வருவாய் என்றால் அதற்குண்டான வாழ்க்கையை வாழப்பழகு. நிம்மதி உன்னை கட்டி அணைக்கும். உடலை இயக்குகின்றது. அந்த மூச்சை இயக்குவது யார் என்னும் கேள்விக்கு பதில்தான் கடவுள். வாசிக்க பழகுங்கள். வாழ்க்கை வசந்தமாகும். வாசலில் மரம் நடுங்கள். சுவாசம் சீராகும். என்னை வணங்கும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நான் உனக்கானதை படைத்து விட்டேன் என்று அது உனக்கு மட்டுமே கவலைப்படாதே. காத்திருப்பதற்கு பலன் இருமடங்காக உனக்கு கிடைக்கப் போகின்றது. தள்ளியிருந்து பார்ப்பவருக்கு நாம் தவறாக தெரியலாம். நெருங்கி பழகிவிட்டால் அதை விடவும் கூட தவறாக தெரியலாம். ஆனால் நாம் சரியாக இருந்தால் என்றாவது ஒரு நாள் மிகச் சரியாக தெரிந்திடுவோம். நாமாக இருந்திடுவோம். பிறருக்கு பிடித்த மாதிரி அல்ல, நமக்கு பிடித்த மாதிரி. கோபத்தில் கண்டவற்றை தூக்கி போடுவதை விட அந்த கோபத்தையே தூக்கி போடுங்கள். வாழ்க்கை இன்னும் சிறப்பாகும். நான் இருக்கின்றேன் என்று சொல்பவர்கள் எல்லாம் எங்கே இருக்கின்றார்கள் என்று இந்த நிலையில் நீ தேடிக்கொண்டிருக்கின்றாய். மனக்கவலை உனக்கதற்கு கவலை என்று வந்துவிட்டால் என்னை அழைத்து பார். கரநொடியில் உன்னை காண வருகின்றேன். நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகின்றது. கிடைக்குமா கிடைக்காதா என்று கேட்காதே. கிடைக்கும் என நம்பு. நீ நினைத்தது நடக்கப் போகின்றது. ஓம் நம சிவாய.